ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்ட்ரிக் மேட்ரிமனி வாசகர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய சஸ்ட்ரிக் மேட்ரிமனி சார்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த வீடியோவில் சில தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம பொண்ணு பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை தேடிட்டுருக்கோம். ஸோ அப்போ திருமணம் விரைவில் நடக்கணும்னா இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது என்ன சார் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காசி பரிகாரம் மற்றும் முடக்கு பரிகாரம். இது ஒரு 100% ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயம். என்ன காரணம்னா, தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது சில ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, சில ஜோதிடர்களுக்கு தெரியல. நிறைய ஜோதிடர்களை போய் பார்க்கும்போது காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணஞ்சேரி கோயிலுக்கு போங்க, அல்லது பித்ரு தோஷம் இருக்குது, அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ஸோ ராமேஸ்வரம் போங்க, இப்படி கொடுமுடி போய் பரிகாரம் பண்ணுங்கள், இப்படி நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான பரிகாரங்கள் தான். அந்த பரிகாரங்கள் செஞ்சு நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 60 to 70% பீப்புளுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் போகிறாங்க, அத்தனை பரிகாரங்களும் பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் திருமணம் நடக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணமே அவங்க ஜாதகம் காசி ஜாதகமாக இருக்கும். ஸோ காசி ஜாதகம் அப்படிங்கிறது என்னென்னா, முன்ஜென்ம கர்மாவால் வரக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய தோஷம். ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சனி இருந்தால், கேந்திரஸ்தானத்தில் சனி இருந்தாலும் சரி, மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் சனி இருந்தாலும் சரி, ராகு கேது அச்சுக்கு வெளியில் சனி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காசி ஜாதக அமைப்பு வந்துடும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாமதமாக தான் திருமணம் நடக்கும். இதுதான் அதோடைய விதி. ஸோ விரைவில் திருமணம் நடக்கணும்னா அவங்க காசியில் போய் கர்மதோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த காசிக்கு போகணுங்கிற விஷயமே தெரியாதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, திருமணமாகாமல் தாமதமாகிட்டே இருக்குது. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் முடக்கு தோஷம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் ஜாதகத்தில் 7ஆம் இடம், அதாவது 7ஆம் இடங்கிறது தான் கலத்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடம் முடக்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆகிறது இல்லை, லேட்டாக திருமணம் ஆகுது. அப்படியே திருமணம் ஆனாலும் இந்த டிவோர்ஸ் ஆகிறது, பிரிவினைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் முடக்கமானாலும் திருமணம் பாதிக்கப்படுது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது தான் குழந்தை பாக்கியம். ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு திருமணம் பாதிக்கப்படுது. 3ஆம் இடம் முடக்கமானாலும் திருமணம் பாதிக்கப்படுது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணாக இருந்தாலும் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும், ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறணும். ஸோ அது 3ஆம் இடம். ஸோ அந்த 3ஆம் இடமும் முடக்கமாக இருக்கிறப்ப திருமணம் நடக்கிறதில்ல. 9ஆம் இடம் முடக்கமானாலும் ஒரு பாக்கியஸ்தானம்னு சொல்கிறனால திருமணத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வரதில்லை. இந்த மாதிரி பல்வேறு விதமான முடக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறது இல்லை. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் முடக்காயிருக்கோ அவங்களுக்கும் திருமணம் தாமதம் ஆகுது. எந்த பெண்ணுக்கெல்லாம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் முடக்காகுதோ அவங்களுக்கும் திருமணம் ஆகிறதில்ல. அதே மாதிரி துலாம் ராசி முடக்கு ராசியாக வந்தாலும் திருமணம் நடக்கிறதில்ல. இந்த மாதிரியான ஒரு தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முடக்கு தோஷம் ஒரு சில ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இதை முதல்ல தெரிஞ்சு நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்ல வரன் அமைஞ்சு நீங்கள் திருமணம் பண்ண முடியும். இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்களை நாங்கள் ஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய மேட்ரிமனி மூலிமா அதுக்கு நல்ல வரனை நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ஒரு மேட்ரிமனி நடத்துகிறோம், ஸோ நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்தோடனே நாங்கள் உடனே உங்களுக்கான ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு நாங்கள் பண்ணுறதில்ல. முதல்ல யார் ஒருத்தர் இந்த மேட்ரிமனி எங்களுடைய சர்வீஸ்க்கு வந்தாலும் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது, எந்த வருஷம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மேட்ரிமனியில் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல வரனே அமையும். நீங்கள் பரிகாரம் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா சரியான வரனை அமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அதே சமயத்தில் நல்ல வரனையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மேட்ரிமனியாக எங்களோட சஸ்டிக் மேட்ரிமனி இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த எங்களுடைய மேட்ரிமனியில் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல உங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே நாங்கள் இலவசமாகவே கொடுத்துருவோம். அதெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான வரனையும் நாங்கள் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவோம். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.